நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். எவ்வளவு அதிகம் வார்த்தையை பார்த்தீங்களா? இது இந்த வசனம், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இதே போலதான் அங்க இருக்கக்கூடிய போர் சேவர்கள் எல்லாம் சொல்லுகிறது போல இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு புறஜாதியான், தேவனை அறியாதவன், அறிந்து கொண்டு தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை பார்த்து ரொம்ப கேவலமா அவனுடைய ஆபத்தை எதிர்பார்த்து, அவனுக்கு வரக்கூடிய அவமானங்களை எதிர்பார்த்து, அவனுடைய நிந்தைகளை எதிர்பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இவன் அவர் மேல் அதிகமாக நம்பிக்கையாக இருந்தானே, இவர் அவன் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறார், அப்படியானால் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி எல்லா சுற்றுப்புறத்தாரும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல. உங்களுடைய வீட்டுல பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கலாம், பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள நீங்க போய்கிட்டு இருக்கலாம். அப்போ கர்த்தரை அறியாதவர்கள் இந்த பிரச்சனைக்கு மத்தியில இவன் எப்படி போக போகிறான், இவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, இவன் ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில தள்ளப்பட போகிறான் என்று எல்லாருடைய கண்களும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்களுடைய குடும்பத்தை குறித்த இழிவான காரியங்களை உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தினர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு தீமை நடக்கணும், நீங்க இப்படி ஆயிரணும், நீங்க தெருவில் வந்து நிக்கணும், ஒண்ணுமே இல்லாம ஆயிரம்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய கேடுகளிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்களா? கர்த்தர் ஒரு நாள் அப்படி விட மாட்டார். தாவீதை கர்த்தர் அப்படி விடவே இல்லை. தாவீது சொல்றான், என்னை சுற்றிலும் என்னை சத்துருக்கள் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், என்னை ஒரு இடத்திலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க விடவில்லை என்று சொல்லி தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்து அவன் சொல்லுகிறான். நன்றாக கவனியுங்கள். தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ நிந்தைகள் வந்தது. மற்றவர்கள் இவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு, இன்னைக்கு இவன் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியல, ஒவ்வொரு காடு மலை என்று சுத்தி கொண்டே இருக்கிறான். என் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டே இருக்கும் போல் இருக்கு, பரதேசியா இருப்பானோ, இவன் அப்படியே சுற்றி கொண்டு சன்னியாசியை போல இருப்பானோ என்று சொல்லி தாவீதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், தாவீதை தெரிந்து கொண்டவர் அவனை அதே நிலையில விடல. இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும், உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாட்களா சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நீண்ட நாட்களா சில சோர்வுகளுக்குள்ள நீங்க போயிருக்கலாம், நீண்ட நாட்களா சில அவமானங்களுக்குள்ள நீங்க நடந்து கொண்டிருக்கலாம், நீண்ட நாட்களா நீங்க சில விதமான வியாதியிலே படுக்கையாக இருக்கலாம். அதை பார்த்து சத்துருக்கள், உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய உற்றார், உங்கள் உறவினர்கள் ரொம்ப கேவலமா இதுக்கு மேல அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை ஒரு பட்டம் கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாவீதை எல்லாரும் அப்படிதான் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்று தாவீதை ராஜாவாக அவர் நியமித்தார். எல்லா ஜனங்களும் சொன்னார்கள், தாவீதே நீங்க எங்களுக்கு ராஜாவாக இருந்து நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி. இதே ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ஜனங்களுக்கு முன்பாக எந்த ஜனங்கள் இவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறி போய்விடும் என்று, அதே ஜனங்களுக்கு முன்பாக இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். இதே போல உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். உங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். இந்த சூழ்நிலையில இருந்து நான் எப்படி போக போறேன், எனக்கு இந்த நிலைமையில இருந்து நான் எப்படி மாற போகிறேன், இதுல இருந்து நான் எப்படி வரப்போறேன், இந்த பிரச்சனைல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன், இந்த அவமானத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி ஜெயமாக மாறப்போகுது அப்படின்ட்டு பயங்கரமான நீங்க சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்டு வேதனையில இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்க எதிரிகள் நினைக்கிறது போல உங்கள் வாழ்க்கை அமையாது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். எதிரியுடைய ஆசையை தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டார். சத்துருக்களை உங்கள் காலின் கீழே தள்ளி அவர் நசுக்கி போடுவார். நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். நீங்கள் சத்துருக்களுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சகல வல்லமைகளையும்
கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது குறித்து கவலைப்படாதீங்க. என் நிலைமை அவன் இப்படியே போயிருமோ நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய அவமானம் மாறும், என்னுடைய நிந்தை மாறும், என் கண்ணீர் மாறும், என் பிரச்சனை மாறும். இவர்கள் பார்க்கிறது போல என் வாழ்க்கை அமையாது என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை பாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களை விடுவிக்கிறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர் நிச்சயமா இந்த நாளில் அதை செய்வார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.